வணக்கம், இது திரைக்கழகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விகர்ணன் அசோக் அவர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிறோம். திரைப்பட ஆர்வலர் ஸ்ரீராம் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் ஆரம்பிப்பார். இந்த படம் வந்து நம்மளுக்கு எப்படின்னா வெற்றிமாறனோட மொத்த அவரோட ஸ்டைல்லே வந்துருக்கு இந்த படம் ஃபுல்லாகவே. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொல்லாதவனில் இருக்க மாதிரியும் வடச்சென்னையில் இருக்க மாதிரியும் அதே டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ண மாதிரியே இருக்குது. இப்போ வந்து அந்த புதுமுகத்தை டேரக்டர் பண்ணார், அவருக்கும் ஒரு ஸ்டைலை உருவாக்கி பண்ணியிருக்கலாம். அவர் என்னன்னா வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாருனால வெற்றிமாறன் ஸ்டைல்லே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ அந்த மாதிரியே ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்கள காப்பி அடிச்ச மாதிரி தான் இருக்குது. அவர் ஸ்டைல்லேயே இந்த படம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் எனக்கு காமிச்சு அதுக்கப்புறம் போகிறது, அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் ஓவர் வச்சு பண்ணுறது, ஸோ எல்லாமே அவரோட ஸ்டைல். ஸோ அந்த ஸ்டைலை வந்து ஒரு ஆஸ் அ ப்ரொடியூசராக அவர் இருக்கலாம், அந்த ப்ரொடியூசரோட அவரோட மூவி ஸ்டைலில் ஏற்ற மாதிரி இவங்க புது டேரக்டரும் பண்ணணும் அவசியம் கிடையாது, இது ஃபோர்ஸபிள் கிடையாது. ஸோ அதே தான் அவர் பண்ணியிருக்காரு. அது ஏன் பண்ணாருன்னு எனக்கு தெரில. ரெண்டாவது இந்த படத்தோட கதை வந்து ஒரு ஹைஸ்ட் கதை, ஒரு கொள்ளடிக்கிறது. அதை வந்து இன்ஸ்பிரேஷன் மணி இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கலாம், பட் காப்பின்னு சொல்லி இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க. ஓரளவு இதில் வந்து கருத்துன்ற அளவுக்கு மேக்ஸிமம் எதுவும் இல்லை. இது ரிலேட்டடாகவே இதே மாதிரியே ஒரு மூவி இருக்குது. யாருன்னா நம்ம சக்தி திருமகன், நம்ம விஜய் ஆண்டனி மூவி. அந்த மூவிலையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ இப்படிதான் இருந்திருப்பார், ஏதோ ஒரு ஸ்கேம் பண்ணி சம்பாதிச்சிருப்பாரு, அது என்ன சம்பாதிச்சு கடைசியில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அதே ஸ்டைலில் தான் இது இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வந்து ஹீரோ, அந்த ஹீரோ வந்து என்னன்னா ஏதோ ஒரு ஸ்கேம் பண்ணுறாரு, அதில் இன்கம் நல்லா பார்க்குறாருன்ற மாதிரி. இதில் அதே மாதிரி நல்லா இன்கம் பார்க்குற மாதிரி நம்ம காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செல்ஃபிஷ் அந்த விஷயமும் ரெண்டுமே மேட்ச் ஆச்சு. ஸோ அது ரெண்டுமே எனக்கு வந்து எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லி நான் நோட் பண்ண இந்த இடத்துல. வேற வந்து இதில் நடித்த ஆக்டரஸ் ஆண்ட்ரியா இருக்கட்டும், கவினா இருக்கட்டும், ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பட் நான் இங்கேருந்து ஆண்ட்ரியா பார்க்கும்போது எனக்கு வடச்சென்னையில் இருக்க ஆண்ட்ரியா பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். ஓகே. ஸோ அவங்க அங்கேருந்த அந்த ஒரு ஸ்டைலை இங்கே அதே ஸ்டைலை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க டேரக்டர். ஸோ இப்போ நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ டேரக்டர் காப்பி தான் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தோணுது. இதில் வந்து வேற என்ன, நெல்சன் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க, கிங்ஸ்லி வாய்ஸ் ஓவர். ஓகே, இது வந்து உங்கள் முதல் கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன். இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு காமன் மேன் வந்து ஒரு பெரிய அதிகாரத்தை நோக்கி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற ஸ்டோரியாக தான் நான் பார்த்தது. அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற ஸ்டோரியில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்ட்டு அவங்க காட்டல. ஆனால் அந்த ஒரு மெயின் கான்செப்டை அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வேறு மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு வந்த இதை வந்து கொஞ்சம் நல்லா புதுசாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன்னா நம்மளை வந்து வேறு ஒரு மாதிரி மைண்ட் செட்லேயே கொண்டு வந்துட்டு கடைசியில் இது இல்லை அப்படின்ட்டு வேற ஒன்று கொடுக்குறதுன்றப்போ, அது மெயின் கோருன்றது வந்து இந்த ஒரு பார்ட் மட்டும்தான். அது ஒரு காமன் பீப்புள்ஸ் வந்து எப்படி ஒரு அதிகாரத்தை எதிர்த்து ஒரு பழி வாங்குறாங்க, அவங்களால எந்த அளவுக்கு பழி வாங்க முடியுமோ அந்த சக்திக்கு உட்பட்டு பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் வந்து பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து கனெக்ட் ஆகிக்கிறோம். ஆக்சுவலாக அது வந்து கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். அதுலேயும் இவங்க வந்து அந்த மிடில் கிளாஸுன்ட்டு அடிக்கடி சொல்கிறாங்க வந்து இது வந்து டேரக்டரோட ஃபஸ்ட்டு படம். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. மற்றபடி இந்த கவின் கேரக்டரேஷன் ஃபஸ்ட் ஆஃப் எல்லோரும் லேக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது கொஞ்சம் லேக்காக தான் இருந்துச்சு. ஆனால் அது ஏன் லேக்காக இருந்துச்சு அப்படின்ற பார்க்கும்போது, இப்போது மிகப்பெரிய பணம் வச்சுருக்கிற ஒரு ஆள் அவங்கள்ட்ட வந்து ஒரு பணம் காலியாகுது, ஆட்டை போட்டுடுறாங்க. அப்படி ஆட்டை போடுறப்போ அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு நபராக இவன் ஹீரோ நம்ம கூப்பிட்றோம் அப்படின்றப்போ அவங்களோட வெயிட் எவ்வளோன்றது காட்டுறதுக்கு அவங்களால என்னென்ன பண்ண முடியும் அதுக்காக ஒரு சீனை வச்சு நிறைய அதாவது ஒரு கேரக்டரை வந்து இவன் இப்படி ஒரு கேரக்டர் இவனோட இதை காட்டுறதுக்கு ஒரு வெயிட்டு காட்டுறதுக்கான ஒரு சீன்ஸாக வந்து அவன் டைம் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். மற்றபடி ஆண்ட்ரே கேரக்டர் இவர் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல சந்திரா அவங்க வந்துருக்கணும். ஆனால் மற்றபடி அவங்க வில்லின்னு அவங்கள ஒரு பெரிய ரேஞ்சாக வந்து காட்டினாங்க. ஆனால் எனக்கு வந்து அவங்களோ வில்லின்ற மாதிரி எனக்கு அவ்வளோ தோணலை. எனக்கும் தோணலை. ஏன்னா அந்த அவங்களோட அதிகபட்சத்தோட வில்லத்தனமே ஒரு பொண்ணை வந்து அவங்களோட பொண்ணை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க.
மிரட்டுறாங்க. மற்றபடி வேற வில்லத்தனம்ட்டு எனக்கு அவ்வளோ எங்கேயும் தோணல. இந்த கையை விட்டு நான் மட்டும் வில்லத்தனம்லாம் ஆயிடாது. பெருசாக வெயிட்டாக காமிச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஏதாவது வெயிட்டாக ஏதாவது காமிச்சிருக்கேன். ஏன்னா இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டா ஹீரோ என்ன ஆயிடுவோனோ அப்படின்றப்போ, ஏன்னா அவங்களுக்கு தெரியாம தான் இவன் வந்து அண்டர் கிரவுண்டில் வேலை பார்த்துட்டு இருக்கான். சில விஷயங்கள் அவனே பயப்படுறப்போ அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அவன்கிட்ட மாட்டினா என்னென்ன ஆயிடுவான் அப்படின்றப்போ அவங்களுக்கான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸும் கொஞ்சம் கொடுத்துருவாங்க. எப்பவுமே வந்து ஒரு டேரக்டராக இருந்தாருன்னா வில்லனை ஃபர்ஸ்ட் நல்லா செதுக்கிட்டு தான் ஹீரோவை பார்ப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோக்கு மவுஸ் கொடுக்க முடியும், வில்லனை பயமா காட்டுறாங்க. இங்க வந்து வில்லை வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஏதோ இருக்கு, அது ரொம்ப வில்லத்தனமா காட்டல. ஒரு நல்ல மாதிரியும் கட்டிருக்காங்க, வில்லன் மாதிரியும் கட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஹீரோக்கு அதிகமாக காமிச்சிருக்காங்க ஸ்பேஸ், வில்லனுக்கு இல்லை. வில்லனுக்கு ஸ்பேஸ் இல்லைனாலும் அவங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தது. ஆனால் எனக்கு ஒன்றும் அந்த வில்லத்தனம் அவங்கள ஒரு வில்லின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வர வைக்கலன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு எனக்கு தோணுச்சு. இவங்க 2 பேர் தான் மெயின் கேரக்டர். ஸோ இவங்களை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்னா எனக்கு அந்த சார்லி கேரக்டர், இந்த கைதியில மாதிரி காமிச்ச மாதிரி சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆமாம், உண்மையிலே அந்த கேரக்டர் வந்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இந்த படம் வந்து யூஸ்வலான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் போகிற மாதிரி நமக்கு தோன்றப்போ திடீர்னு அவங்களே அவங்க படத்தை ஸ்பூஃப் பண்ணிக்கிற மூமெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்தது. அதாவது ஒரு நெல்சன் படம் பார்க்குற ஒரு ஃபீல் இருந்தது. அந்த டச்சும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி அவங்க இது பண்ணிகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அங்கங்கே காமெடி பண்ணிகிட்டு இருந்த விஷயம் வந்து படத்துக்கு அவ்வளோ ஒரு லேகாக அவ்வளோ தெரியல. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. அதே மாதிரி இவங்க அந்த படத்தோட டேக் ஆஃப் ஆகிற அந்த சூப்பர் மார்க்கெட் சீனும் நல்ல ஒரு மாதிரி ஜாலியாக கொண்டு போனது, ஒரு மாதிரி ஜாலியாக கொண்டு போயிருந்தது. அது முடிஞ்ச எனக்கு உண்மையிலே அந்த இன்ட்ரோல் பிளாக்ன்றது வந்து ஒரு மாதிரி கரெக்டான ஒரு பாயிண்டாக தான் இருந்தது, பண்ணிருச்சு. ஆமாம், ஒரு கரெக்டாக மிட்டாக இதுக்கு அடுத்து என்ன ஆக போகுதுன்ற ஒரு டென்ஷன் ஆகிறது அப்படின்றப்போ அது ஒரு கரெக்டான ஒரு இன்ட்ரோல் மாதிரி தான் தெரிஞ்சது. இது இப்போதைக்கு முதல் கருத்தை வச்சுக்கிறேன். அடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ் வந்து டியூரேஷன் தான். 2 hours படம் முடிஞ்சிருது. அது ஒரு நீட்டான ஒரு இது. ஆமாம், அந்த கொடுத்த ஸ்பேஸ்க்குள்ள இன்டர்வல்குள்ள கதையை செட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் டக்கு டக்குன்னு போயிடுது. ஸோ அது ஒரு மெயின் பாசிட்டிவ். கவினோட ஆக்டிங் ஓகே, அடுத்தடுத்த படத்தில் அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராரு. இதில் கிரே ஷேட் கேரக்டர் ஃபஸ்ட்டு வந்து வில்லனா காமிச்சு ஒரு மாதிரி நெகட்டிவாக காமிச்சு கடைசியில் பாசிட்டிவாக முடிகிற மாதிரி இருக்குது. அது நல்லா இருந்துச்சு. ஆண்ட்ரியா இன்னும் கொஞ்சம் வில்லனிசம் பண்ணியிருக்கலாம். இவங்க சொன்ன மாதிரி தான் வில்லனிசம். 2 கையை வெட்டுறது சுடுறதுனால தான் வில்லனிசம் ஆயிடாது, பொண்ணுங்களை வச்சு மிரட்டுறது அதனால வில்லனிசம் ஆயிடாது. இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் வில்லனிசத்தில். அதுக்கப்புறம் சார்லி கேரக்டர் எனக்கு வந்து நெப்போலியனுக்கு அப்புறம் இந்த கேரக்டரை பார்க்கல, அந்த ஸ்க்ரீனில் பார்க்கல என்னடா அது ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க, கடைசி இவரா அந்த குணான்ற மாதிரி கொண்டு வரையில நல்லா இருந்துச்சு. ஜிவிபி மியூசிக் வந்து இந்த படத்தில் அவ்வளோ ஒர்க் பண்ணலான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒர்க் அவுட் ஆகலை. பிஜிஎம்லாம் ஓகே தான் இருக்குது, இன்னும் பண்ணியிருக்கலாம் ஒர்க்கு. ஸோ இதை என்னோட முதல் கட்ட ரிவ்யூவாக வச்சுக்கோங்க. நீங்கள்லாம் வந்து எல்லாம் பாசிட்டிவாக சொல்லிட்டீங்க. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கே நெகட்டிவாக சொல்லிட்டேன். என்னோட பாசிட்டிவ் சைடு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இல்லை சொல்லணும், ஏன்னா நம்ம 2 சைடும் பேசணும். நான் பார்த்த வரைக்கும் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் வந்து ஒரு அனிமேஷன், ஒரு இன்ட்ரோ அனிமேஷன் இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, நான் ஒரு எடிட்டர், அந்த எடிட்டராக நான் பார்க்கும்போது ஒரு அனிமேட்டர் ஆர்வலர், அதில் அதை பார்க்கும்போது அந்த ஒரு அனிமேஷன் நல்லா இருந்துச்சு. ஸ்பைடர்மேன் அக்ராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் இருக்கும். அந்த மூவியில் வர அனிமேஷன் ஸ்டைலில் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் பார்த்தேன். அது வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஒரு காம்ப்ளெக்ஸான ஒர்க்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க எடிட்டிங்கில் அப்படின்றது நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வேற என்ன பாசிட்டிவ்னா கவினோட ஆக்டிங். நம்ம டாடாவில் பார்த்த கவின் வளர்ச்சி வந்து ஒவ்வொரு தடவையுமே, அதுக்கு முன்னாடி இந்த கவினா சீரியல்லேருந்தே நான் கவினை பார்த்துட்டு இருக்கேன், அவரோட சீரியல்ஸ்லாம். ஸோ அப்போலேருந்து கவின் ஆக்டிங் நல்லா தெரியும். ஸோ அப்போ உள்ள ஆக்டிங்க்கும் இப்போ உள்ள ஆக்டிங்க்கும் வேற வேற டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போட சூப்பர் நடிக்கிறாரு. ஸோ இப்போ கவினை வந்து அவரோட ஆக்டிங்க்கே பேச சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சார்லி கேரக்டர், அது வந்து என்ன சொல்கிறது, அவரோட கேரக்டரே வந்து சின்ன படத்தனமாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு வில்லனசத்துலேயுமே வந்து ஆண்ட்ரியாவோட இவங்க கொஞ்சம் ஓகே, நல்லா வில்லனா நல்லா ஒரு கேரக்டராக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கேரக்டராக இருந்துச்சு. அந்த ஒரு மார்க்கெட் சீன் ஒன்று இருக்கும், அந்த சூப்பர் மார்க்கெட் சீன். ஸோ அந்த சீனில் ஒரு சில இடங்களில் காமெடி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த காமெடிஸுமே ஓகே அப்படின்னு நல்லா இருக்கு, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸும் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் நான் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸு. எனக்கே அவங்க டக்குன்னு மிஸ் பண்ணோன்னே இப்படி ட்விஸ்ட்டு போட்டுச்சு, என்னடா அது இவர் தான் அப்படின்னு, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அந்த ட்விஸ்ட்டு.
ஸோ அந்த விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. அது இது வந்து பாசிட்டிவ்ன்றது ஒரு சைடு, ஆனால் நெகட்டிவ் வந்து எனக்கு நிறையாவே இதில் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து கதை வந்து கொண்டு போயிருக்காங்க அந்த கிளைமேக்ஸில் அந்த காமன் பீப்புள் மிடில் கிளாஸ்ன்னு. அதை வந்து ஒரு பகுதி அந்த கடைசி சீனில் லாஸ்ட் பார்ட்டில் இத்துண்டு பகுதியாக தான் வச்சுருக்காங்க. அதில் படம் ஃபுல்லாக அதை கொண்டு போகலை. அதை வந்து அதில் ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போயிருந்துருக்கலாம். அவங்க வேணால் கடைசி பார்ட்டில் வச்சுட்டு லாஸ்ட்டாக சொல்கிறாங்க காமன் பீப்புளுக்குன்னு அப்படின்னு. இப்போ புரியுதா? படம் பார்த்துட்ருக்கோம், பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த கடைசி கிளைமேக்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், ஓகே மிடில் கிளாஸ் பர்சன்ஸ்க்காக பேசுகிறாங்க காமன் பீப்புள் அப்படின்னு. ஒரு சின்ன சீன்ஸாக வச்சுருக்காங்க. அதாவது எப்படின்னா அவங்க 1/2 நேரம் டியூரேஷன் வச்சு அந்த சீனை கொஞ்சம் பிச்சு போட்டிருக்காங்க. அவங்க வந்து த்ரூ அவுட் த மூவி சொல்லியிருந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். அப்படி பண்ணியிருந்தா கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் வியூவர்ஸ்க்கும் மைண்ட் ஏறி இருக்கும். கடைசி கிளைமேக்ஸை சொல்லியிருக்க கூடாதுங்க. அது படத்தோட ட்விஸ்டே அதான். இல்லை படத்தோட ட்விஸ்ட்ன்றப்போ ஏன்னா இப்போ சைக்கோ கில்லர் படம் அந்த மாதிரி இதுன்னா பஸ் ஒரு கொலை நடக்கும், போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி கண்டுபிடிக்கிறப்போ அந்த குற்றவாளியை வந்து தூரத்துலேருந்து பார்க்குறப்போ இவன் யார் என்னன்றப்போ இவன் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பான், இதனால தான் இவன் பாதிக்கப்பட்டிருக்கான், அதனால இவன் வந்து இப்படி கொலை பண்ணிட்டு இருக்கான் இப்படி அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இப்போ மோஸ்ட்லி நீ சொல்றது ஓகே தான். ஆனால் வந்து இவங்க வந்து காமன் பீப்புள் வந்து ரிவெஞ்ச் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இவங்க ஏன் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அந்த கோர்ட் சீன்ஸ்லாம் லாஸ்ட்டில் தான் காட்டுறாங்க. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையுமே அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சீன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஹோட்டல் சீனில் அவங்க அப்பா வந்து கடன் வாங்கியிருக்காரு, அந்த சீன்லாம் காட்டுறாங்க. அதை ரொம்ப அவங்க வந்து சாடிஸ் ரொம்ப எமோஷ்னலாகவோ அந்த மாதிரி கொண்டு போன மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் ஒன் மோர் திங், அவங்க வந்து இதை காமோ வழியாக தான் அந்த கதையை மூவ் ஆச்சுன்னு வேறு சொன்னாங்க. இது காமம் மூலியமாக தான் அந்த கதை மூவ் ஆச்சுருந்தாங்க. அந்த ஹெல்மெட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து வயலன்ஸாக அதை அதாவது நார்மலாக பேசுறது வெற்றிமான் படம்னாலே அப்படி தான் இருக்கும் அப்படின்றது ஓகே தான். பட் அதை வச்சு காமெடி ரிலேட்டடாக கொண்டு போகிறது வந்து ஒரு மாதிரி துணிச்ச மாதிரி இருந்துச்சு காமெடியாக. ஹெல்மெட்டுன்னு சொல்லி அந்த விஷயங்கள், அப்புறம் வந்து அதுக்குன்னு ஒரு ஹீரோயினை செட் பண்ணி அந்த ஹீரோனியோட கள்ளத்தொடர்பு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, காமெடின்னு சொல்லி வைக்கிறாங்க. பட் இது காமெடியாக அங்கே ஒர்க் அவுட் ஆகலை அந்த இடங்கள்ல. ஒரு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு. இல்லை இந்த இதில் வந்து கொஞ்சம் அந்த சூப்பர் மார்க்கெட் சீன் தான் படத்தை வந்து ஒரு வேற மாதிரி கொண்டு போனது. அதாவது இதுவரையும் வந்து கொண்டு போன அந்த 40 நிமிஷத்தை தாண்டி அந்த 50வது நிமிஷம் அந்த சீன்லேருந்து தான் கொஞ்சம் எலிவேட் ஆகும்போது நான் மைண்ட் செட்டில் உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட் சீனுக்கு அப்புறம் தான் படம் வந்து கதைக்குள்ளே போகுது. அப்போன்றப்போ அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது மாதிரி எனக்கு தோணும். எனக்கு நல்லா தான் இருக்குது அந்த சீன், நல்லா இருக்கு. அந்த சீனுக்கு வர வழி சரியில்லை. அந்த சீன் இருக்கு, அந்த சீனுக்கு அந்த ஹெல்மெட்ன்ற காமெடி கொண்டு வராங்க. அதை வந்து அவங்க தேடி வராங்க, ஓகே. அதை வந்து காமெடி ரிலேட்டடா கொண்டு வந்து சொல்றது அங்க வந்து கள்ளத்தொடர்பு அந்த விஷயங்கள்லாம் காட்டி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இதை நான் இது பண்றேன். ஹஸ்பண்ட் இருக்காங்க, கள்ளத்தொடர்புக்கு வராது. கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு நல்லா. பட் அந்த மாதிரி அவங்க வயலண்டா கொண்டு வந்திருக்காங்க கொஞ்சம். அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, கள்ளத்தொடர்பு இருக்கு, வாங்க ஒரு 1/2 hour அப்படின்னு சொல்றதோ, அங்கே வந்துட்டு போகிறதோ. ஸோ அது வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். அது வந்து தப்புன்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை அந்த விஷயம் தப்பு தான், ஆனால் அந்த இடத்துல கதை அப்படிதான் கொண்டு வர முடியும். பட் கதை எழுதுறவங்க வேற ஏதோ இதுக்கு மாற்றிக்கலாம். ஹீரோனியை காட்டணும்னு காட்டி அவங்கள கொல்லணும்னு பெண்ணு அந்த மாதிரி தானே இருக்குது. அந்த இதில் வந்து ரொம்ப வில்லனிசமாக அதில் இல்லை. கடைசியில் வந்து நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்சன் அவர் ஒரு காமன் பீப்புள் தான். அவர் ஏன் செத்தாரு, அவர் ஹஸ்பண்ட் அந்த ஒர்க்குள்ள இந்த ஹீரோனோட ஹஸ்பண்ட் அவர் ஏன் செத்தாரு, அது ரீசனே இருக்கு. அங்கே ஒரு ரீசன் அவரை காட்டிருக்க மாட்டாங்க அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கில். ஸோ இப்போ அந்த கேரக்டர் வந்து அன்ஃபினிஷ்டாக இருக்கு. அந்த கேரக்டரும் அங்கே இருந்திருக்காரு, அவர் தான் எடுத்து கொடுத்துருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அந்த இடத்துல அவரை காட்டினாங்க, செத்ததே காட்டினாங்க. இவர் செத்ததை வந்து இவங்க டீம்ல இருக்கவங்க யாரும் பார்த்த மாதிரியும் காட்டல, அவங்க அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்த மாதிரியும் காட்டல. இல்லைன்னா இவர் வந்து ஏன் இங்க வந்தாரு, இவங்களாம் நார்த் இந்தியன்ஸ் தான் காட்டினாங்க. ஸோ அப்போ அவங்க அதுக்கு எதுக்கு வந்தாங்க எதுன்னு ஒண்ணு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவரோட ஹெல்ப் வச்சு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். இவங்க எப்படி இந்த ஊருக்கு வந்தாங்க பழக்கலாம் அந்த மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கணும். அது ஏன் இல்லை, அன்பினிஷ்டா இருக்கு அந்த கேரக்டர். ஸோ அப்போ அங்க வந்து ஒரு இடத்துல வந்து டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்தது ஏதோ ஒரு கிளிப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு சொல்லி வச்ச மாதிரி இருந்தது ஃபீல் ஆச்சு. படத்தில் வந்து கடைசி சீனில் தான் அந்த காமன் மேனை காமிச்சாங்க, அந்த காமன் மேன் சீன்ஸு. ஸோ இப்போ அந்த காமன் மேனை வந்து அவங்க த்ரூ அவுட் மூவியில்
இவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கணும். ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் எமோஷ்னலாக கொண்டு போயிருக்கணும். இவங்க காட்டினாங்க, ஒரு சில இடங்கள்ல தான் காட்டினாங்க. அதாவது காட்டின வந்து அவங்க ஹீரோட அப்பா வந்து கடன் வாங்கிட்டாரு, அதை அடைக்க முடியல. ஸோ அந்த மாதிரி காட்டினா அது எமோஷ்னலாக எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னும் நல்லா எடிட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து ஹீரோனியோட ஹஸ்பண்ட், ஹீரோனி இவங்களோட டெத்து வந்து அவங்களோட கேரக்டர் ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணலன்னு எனக்கு தோணுது. கவின் சொல்லியிருப்பாரு அதில் ஒரு 3 சீனில் 3 ப்ராப்ளம் இருக்குன்னு. ஒன்று பணம் தேடுறவங்களை தேடணும், ரெண்டாவது அந்த கொலை பண்ணலேருந்து கேஸ்லேருந்து தப்பிக்கணும், மூணாவது யார் தெரினாலும் கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ அந்த ஸ்பாட்டில் எவிடன்ஸ் அப்படின்றது வந்து அந்த சீன்ஸ்லாம் எங்கேயுமே நான் பார்த்த மாதிரி தெரில. புரியல. எவிடன்ஸ் அளிக்கிறது இல்லை, எவிடன்ஸ் அளிக்கிறது வந்து அவன் வந்து பெரிய நெட்வொர்க் ஒன்று வச்சுருக்கான். அதை வச்சு அவன் போலீஸ் ஃப்ரெண்டாக இருக்கான், வக்கீல் அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கான். போலீஸ் தான் அவன் அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான். அந்த இடத்துல அழிச்சிட்டாங்க. அப்படின்னாலுமே அதை வந்து அவங்க மூவில நான் மைண்ட் வச்சுக்கிறாங்க. ஓகே, ஒரு சில சீன்ஸில் காட்டினாங்க, அந்த ஹேக் பண்ண சீன்ஸில் காட்டினாங்க, ஓகே. ஆனால் அந்த கேரக்டர் இறந்து போனார்ல, அந்த கேரக்டர் வந்து ஒரு தீஃப் பண்ண ஒரு கும்பலோட ஒரு மெம்பர். ஸோ இப்போ அந்த மெம்பர்ஸ்லாம் வந்து ஏன் வந்து யார் பண்ணா அப்படின்னு யோசிக்கலை, அங்கே ஏன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கலை, அந்த ஒரு விஷயம் இருக்குது. ப்ளஸ் வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹைஸ் பண்ணவங்கலாம் ஒரு காமன் மேன், ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த நார்த் இந்தியனுக்கு அவர் நார்த் இந்தியன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் கூட நான் அவரை பார்க்கல. யாருன்றத ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட்ல காமிச்சிருக்கலாம் அவரை. அவரே வந்து சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணாரு, அந்த மாதிரி விஷயங்கள் அது எதுவுமே அங்க இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் ஹீரோனிக்கு இம்பார்ட்டன்ஸ் சுத்தமாக கொடுக்கல, அது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ ஹீரோனி வந்து ஏதோ பேருக்குன்னு வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் நெல்சனே இந்த ஆடியன்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாரு, யாரா இந்த கதை வந்து கவின் வந்து நெல்சன் சொன்னோன்னா யாரா டேரக்டர், அவனுக்கு வேண்டாத எவனும் ஒரு தெரிஞ்சுதான் இருப்பான், அவன் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொன்னதை அவர் சொல்லுவார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டரேஷன். ஏன்னா நம்மளே இந்த மாதிரி ஒரு இது பார்க்குறப்போ, கவின் கேரக்டர் பார்க்குறப்போ வெறுக்கிறன்றதை தாண்டி இது ஒரு தப்பான கேரக்டர் நமக்கு தெரியுது. அதனால வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாதுன்ற தாட்டில் தான் அவரும் நடிச்சிருக்காரு. நமக்கு அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் பிடிக்காம இருக்கும். லவ் சீன்ஸ் எதுவுமே அதில் உடன்பாடு இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஃபர்ஸ்ட் ட்ராப்ல மேபி இப்போ இந்த நார்த் இந்தியன் நீங்கள் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் ட்ராப்ல இருந்திருக்கலாம், மேபி இருந்திருக்கலாம் சில அப்படின்னாலும் கதையை அன்பினிஷ்டா வைக்கிறது வந்து இது வயலன்ஸ் இருக்கலாம், ஆனா அன்பினிஷ்டா இருக்கக்கூடாது கதை இருக்காரு. அது வந்து தப்பு தானே. போற போக்குல அவர் ஒரு மிடில் கிளாஸ் காமிச்சிட்டு போற போக்குல சுத்திட்டாரு. அது நல்ல ஆக்டர் அவரு. ஸோ அந்த ஆக்டருக்கு ஏற்ற மாதிரி அவர் ஏதாவது கொடுத்துருக்கலாம் ஒரு ஸ்கோப். இன்னும் அது எதிர்பார்த்தேன். அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான் வந்திருப்பாரு. ஆமா 5 நிமிஷம் வந்திருப்பாரு. அவ்வளவுதான். பிளாஷ்பேக்ல ஒரு சீன்ல நிக்கிறாரு, ஜஸ்ட் நிக்கிறாரு, அவ்வளவுதான். அந்த இது நெப்போலியன் இறந்திருப்பாரு, ஜார்ஜ். அவர் இறந்திருக்கையில மரியா ஜார்ஜ் அந்த கூட்டத்துல அப்ப வந்து கூட்டத்துல நிப்பாரு, அந்த கூட்டத்துல ஒருத்தரா நிப்பாரு தவிர வேற எதனால இப்படி ஆனாருன்ற ஒரு இது இல்ல, அந்த ஒரு தெளிவு இல்லை இங்க. அது அவங்க கூட்டத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். அவங்க கூட்டத்தை காமிச்சாலே அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பண்ணிருக்கலாம். ஆனாலும் நிறைய பேர் ஏன்னா 66 குடும்பத்துல இருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ, ஏன்னா அதுல ஒரு சீனும் இருக்கும். அந்த பசங்களை வந்து இவன் தேடி போய் இது பண்றப்போ அவனுங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். அவனுங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். அவனுங்க வந்து தப்பிச்சு போறதுக்கு வந்து அந்த ஏரியா மக்களே அவனுங்களுக்கு மொத்தமா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுல இருந்து தெரியுது இப்ப அந்த ஹைஸ்டால ஒரு 66 குடும்பம் பெனிஃபிட் ஆக போகுது, இந்த ஏரியா இருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் சொல்றது புரியுது. ஆனா 66 குடும்பம் சொல்றாங்க, 66 குடும்பம் கூட்டமா இருந்தாங்க. ஆனா யாரை ஹைலைட் பண்ணி காட்டினாங்க? ஒன்னு ஹீரோட மாமனார், அவரை நல்லா காட்டினாங்க, பேக்ரவுண்ட் காட்டினாங்க. இன்னொன்று அர்ச்சனா கேரக்டர், அந்த அர்ச்சனா ஆக்ட்ரஸ் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கட்டும், இன்னும் 2-3 கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களோட அந்த குரூப்ல இருந்தவங்க தான். அவங்கள வந்து காமிச்சிருப்பாங்க, காமிச்சும் போது ஒரு மீனிங்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இவர் மீனிங்லெஸ்ஸாக காமிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் வந்து 1 மினிட் தான் வந்தார், எதுக்கு வந்தார் எதுவுமே அதில் காட்டல. ஸோ அதை விஷயத்தான் ஆக்சுவலாக சார்லி தான் இல்லை மாஸ்டர் மைண்டாக இருந்து செயல்பட்டு இருப்பாங்க. கரெக்டு தான், அவரை காட்டினாங்க. ஆனால் இதில் அவர் சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த கேங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ சாவுக்கு செத்துருவோம் தெரிஞ்சுதான் சில பேர் வந்திருக்காங்க, மாட்டினா கொண்டுருவாங்க தெரிஞ்சுதான் சில பேர் உள்ளே வந்திருக்காங்கன்றப்போ அதுலேருந்து ஒரு 8 பேர் ஹைஸ்ட்டுக்கு வந்துருக்காங்க. ஸோ அந்த 8 பேரில் வந்து 8 பேர் தானே மென்ஷன் பண்ண முடியும்.
அந்த 8 பேர் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அந்த மென்ஷன் பண்ண கேரக்டர்ஸில் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் வந்து முக்கியமான கேரக்டர்ஸாக இருந்தாங்க. அதில் இவர் ஒரு முக்கியமான கேரக்டர். இவர் தான் அந்த கதையை திருப்புறாரு. இவங்க சாகலை, இவங்க 2 பேர் சாகலைன்னா அங்கே ஒரு 3வது இவருக்கு அவ்வளோ ஹைலைட்டே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை அவ்வளோ ஹஸ்பண்டுன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அதான் இப்போ இவருக்கு வந்து இப்போ இவரும் இந்த ஹைஸ்டில் இருந்திருக்காரு அப்படின்றப்போ இவர் வந்து ஒரு ஓடல இவரை எதுக்கு பெருசாக காட்டணும்னு கேட்குறேன். காமெடிக்கு ஒரு கேரக்டரை வச்சு காட்டும் போது இவரை காட்டக்கூடாதா? அவருக்கு ஒரு ஃபினிஷ் முடிச்சாங்களா, இவருக்கு கொடுக்கலையே? ஏன் விடுங்க, அவருக்கு ஒரு ஃபிலிம் காமெடி கேரக்டர்லாம் நல்லா காட்டுறாங்களே, அந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு ஏன் ஸ்க்ரீன் டைம் கொடுக்கல? ஓகே, அது மட்டும் அந்த கவினுக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரு சண்டைன்றாங்க. அந்த ஒரு எதுக்கு அந்த சண்டைன்றதை ஸ்ட்ராங்காக என்ன சொல்லலை. ஏன் பிரிஞ்சிருக்காங்க, எதுக்கு பிரிஞ்சிருக்காங்கன்றத ஸ்ட்ராங்காக சொல்லலை. அந்த இடத்துலையும் மிஸ் ஆயிருக்கு. இல்லை அது வந்து படத்தில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த எனக்கு வந்து அவளுக்கு பிடிக்காது, நாங்கள் வந்து டைவர்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அவங்க 2 பேரும் பிடிக்கல. ஸோ அந்த குழந்தைய மட்டும் அவர் வந்து பார்த்துட்டு போவார். அவங்க வந்து ஏன்னா இவர் வந்து கரெக்டானவரும் கிடையாது. ஏன்னா இவனுக்கு பிடிக்கலன்றப்போ அந்த பொண்ணுக்கிட்ட எந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பான்றதும் நம்மளால யூகிக்க முடியும். அப்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தப்பு ஏதோ நடந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க ரெண்டு பிரிஞ்சுட்டாங்க. அதை நம்ம எடுத்துக்கிறோம், அதை நம்ம அசம்ஷனாக வச்சுக்க முடியும். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கணும்ட்டு அவசியம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கதைக்கு அவ்வளோ தேவையில்லாத ஒரு விஷயம், நம்மளே புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் வந்து கவினோட வயசை காட்டாதது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நெகட்டிவ் ஷேடில் அவர் காமிச்சிருக்காங்க. இதில் வந்து அவருக்கு அது வந்து இவருக்கு கல்யாணம் ஆனதே ஒரு ட்விஸ்ட்டு. அதில் ஒரு குழந்தை ஒன்று இருக்குன்றது வந்து ஒரு ட்விஸ்ட்டு. இப்போ அந்த குழந்தை அந்த பர்த்டே பார்ட்டியில் காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு இடத்துல நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். சார்லி பக்கத்துல நிற்பாங்க. அந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, கியூரியாசிட்டி கொண்டு வராங்க டேரக்டர். ஸோ அந்த ஒரு அம்மா அதாவது சொல்றது ஹீரோ இருக்காருன்னா, ஹீரோ வந்து இப்படி ஒரு ஹீரோனை ரிஜெக்ட் பண்ணும்போது அப்போ அங்கே ஒரு அழகான ஒரு ஹீரோனி, அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு கியூரியாசிட்டி கொண்டு வராங்க. திருவட் மூவியில் காட்டுறாங்க, ஆனால் லைட்டாக தான் காட்டியிருக்காங்க. ரொம்ப அவங்களை வந்து ஹைலைட் பண்ணி காட்டலை. பெருசாக எனக்கு நெகட்டிவ்ன்றது இப்போ வந்து இப்போ 2 மணி நேரம் டூரேஷன்ன்றது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சில படத்தில் வந்து அங்கங்கே லேக் ஆகுது. அதே மாதிரி ஒரு பாட்டு வந்து முழுசாக எல்லா பாட்டும் கொஞ்சம் முழுசாகவே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃபுல் பாட்டு முழுசாகவே போட்டு இருந்தப்போ அது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு வந்து அவ்வளோ ஃபுல்லாக தேவை இல்லையோன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா படம் ஃபுல்லாக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் லேகான ஒரு விஷயம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ரீல்ஸ் சாங் வந்து அவ்வளோ தேவை. ஏன்னா அவங்க 2 பேரும் அங்கே பீட் பண்ணுறாங்க, லவ் பண்ண போகிறாங்க அப்படின்றப்போ, லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ மாண்டேஜாக வச்சுருந்துருக்கோம். அது மாதிரி எதாவது பண்ணியிருந்துருக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று ஒரு அந்த பப்பில் வந்து ஏதோ ஐட்டம் சாங்ன்ற மாதிரி இருக்கிறப்போ அது வந்து ஏன்னா ஐட்டம் சாங் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு வந்து ஒரு ஐட்டம் சாங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நிறைய மாண்டேஜ் போடுறதுக்கு ஒரு ஏன்னா ஐட்டம் சாங்கிறது ஒரு வைபான ஒரு சாங்காக இருக்கும். ஒரு ஸ்பீடாக ஏன்னா பீட் வந்து ஸ்பீடாக போகிற ஒரு சாங்ன்ற மாதிரி இருக்கிறப்போ அதுக்கு வந்து மாண்டேஜ் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எஸ்பெஷலி இந்த மீகாமன் படத்தில் கடைசியில் ஒரு ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ஒரு பாட்டு ஒரு கிளப்பில் ஒரு பாட்டு வர மாதிரி இருக்கும். தில்லாலங்கடியில் அந்த ஒரு சேசிங் சீன் அப்போது ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஐட்டம் சாங்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் இதில் வந்து பாட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாக அந்த கிளாமர் இதே வச்சுட்டு இருக்கிறப்போ இல்லை வைக்கணுன்றதை தாண்டி அந்த கிளாமர் சீன்ஸே ஓவராக வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இதில் என்னதான்டா இருக்குது அப்படின்ற ஒரு தாட் வர்ற மாதிரி இருந்து அதில் ஏன் அப்படி வச்சுட்ருக்கீங்கன்ற மாதிரி ஒரு இது படத்தில் ஒரு பாட்டு பிளேஸ்மெண்ட் வைக்கணுன்றப்போ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு வந்து வெறும் இதை எம்டி அதை விடக்கூடாதுன்னு பாட்டு வைக்கிறது அது நியாயம் தான். ஆனால் அது ரொம்பவும் ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக கிளாமர் சீன்ஸ் அவங்க ஆடுறது மட்டுமே வச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து ஏன்னா ஒரு 10 செகண்ட் காமிச்சாங்கன்னா அடுத்து வேறு மாண்டேஜ் போயிருந்துருக்கும். அவங்க ஃபுல்லாக ஒரு இன்வெஸ்டிகேஷனை அந்த மாதிரி காட்டியிருந்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி இருந்தப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு விருப்பம் நம்ம இருந்துச்சு. மற்றபடி இதில் நெகட்டிவ்ன்ட்டு அவ்வளோ சொல்ல முடியாது. ஆனால் கிளைமேக்ஸில் வந்து கடைசியாக இந்த ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு மிடில் கிளாஸ்ன்னு கொண்டு வர்றப்போ வந்து ஒரு மில்க் பண்ண பார்க்குறாங்களோன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துருச்சு. ஏன்னா இப்போ நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம், மிடில் கிளாஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து நல்லா ஓடக்கூடிய ஒரு கான்செப்ட். ஏன்னா எல்லா மக்கள்கிட்டும் போய் சேரக்கூடிய அவங்க வந்து தனக்குள்ளே ஒரு கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு கான்செப்ட்.
ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கதை ஸ்க்ரீன் பிளேன்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கப்போ இதில் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு ஒரு கதை வரப்போ சரி அப்போ நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஒன்று வச்சுக்கிறோமே அப்படின்ற ஒன்று வச்சது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட்டு 20 நிமிஷம் தான் கதை, அதில் அந்த படத்தோட மொத்த கோருமே அந்த இடம் தான் இருக்கிறப்போ ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இந்த மாதிரி இருந்துட்டு அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கப்போ நீங்கள் கடைசியில் ஒரு 20 நிமிஷம் மட்டும் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறதுன்றது வந்து ஒரு மில்க் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அப்படி சொன்னா நிறைய பேர் கனெக்ட் ஆகும்ட்டு நிறைய தப்பிச்சுக்கிறாங்களோன்ற மாதிரி தோணுது. ஆனால் பார்க்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு, அது ஒன்றும் மாற்ற கருத்து இல்லை. பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு சார்லி கேட்டுற அந்த ஒரு எலோவேஷன் அந்த இதில் நல்லா இருந்துச்சு. நேட்டிவ்ன்ற பார்க்குறப்போ அந்த மணிவண்ணன்ற கேரக்டர், அதாவது எம்எல்ஏவை காட்டுறாங்க. ஸ்டார்டிங் வந்து நெல்சன் வந்து சொல்கிறப்போ இவங்க காலி பண்ணுறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஹைப் கொடுத்துட்டு அவங்க எல்லாத்தையுமே ஒரு டம்மி ஆக்கி உட்கார வச்சது அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்றதான் எனக்கு ஒன்று தோணுச்சு. அதாவது நம்ம சிறுத்தை மூவியில் பார்த்தீங்கன்னா கூட அந்த வில்லனிசமாக நல்லா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் டம்மியாக காட்டியிருப்பாங்க, அப்படி பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து டம்மியாக தான் காட்டியிருக்காங்க ஆரம்பத்துல இருந்து. இதை வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் நல்லா காமிச்சிட்டு சொல்லிட்டு இங்கே ஃபுல்லாக என் டம்மியாக காட்டணும். இப்போ ரோலெக்ஸ் மாதிரி ஒரு வில்ல இருந்தாதான் இங்கே டெல்லி ரோலெக்ஸ் கீழே ஒரு வில்லன் விஜய் சேதுபதி தான் வில்லன்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், தாண்டி ஒருத்தர் இருக்கான்ட்டு ஒரு ஹைப் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த வில்லன் கேரக்டர் நல்லா இருந்தா இந்த வில்லி கேரக்டர் நல்லா இருக்கும். ஸோ அப்போ அவங்க வில்லன்ஸ் எதுவுமே அங்கே செட் ஆகலன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவரோட ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம் புதுமுக டைரக்டர்னால முழுசா அடிக்கணும்ட்டு எதுவும் இல்லை. படம் வந்து ஒரு ஓவரால் ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல படம் தான், நல்லா பண்ணியிருக்காரு உண்மையிலே. டெபிட்ல இது வந்து நல்ல ஒரு, ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஹீரோ, ஒரு இந்த மாதிரி ஒரு கிரே ஷேடில் உள்ள ஒரு ஹீரோவை கிரே ஷேடான ஒரு ஹீரோவை வந்து முதல் படத்துல காட்டணும்ன்ற நினைச்சது ஒரு பெரிய விஷயம். அதுவும் ஒரு கவின் மாதிரி ஒரு, ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு ஹீரோ. அவரை வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு அண்டர் டார்க் வேர்ல்டில் வந்து ஒரு இதாக பெரிய இந்த மாதிரி காட்டுறப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணணும்னு நினச்சது வந்து அவர் டேரக்டர் வந்து ஒரு ஹேட்ஸப், ஒரு நல்லா பண்ணியிருந்தாரு. சூப்பர். ஆனால் கவினுக்கும் ஒரு பெரிய பாராட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து இப்போ வரைக்கும் நல்ல ஒரு கேரக்டர்ஸாக பண்ணிட்டு வந்துட்டு இப்போ ஒரு டார்க் கேரக்டர் வராது. ஸோ இனிமேல் வந்து இந்த வில்லனிசம் கேரக்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் முதல் படியாக அவருக்கு இருக்கு இந்த படம் தான். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி அவரோட தாண்டி இப்போ வந்திருக்கு. ஸோ அடுத்து இன்னும் வில்லனிசமாக போய் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நடிச்சுட்டு ஒரு கிரேஸ் ஆக்சுவலாக இந்த லிஃப்ட்டில் இருந்தே அவரோட ஃபிலிம் இந்த கிஸ்ஸை தவிர மற்ற எல்லா படமுமே ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஹேண்டலிங். ஏன்னா நிறைய எந்த படத்துலையும் அவ்வளோ ஒரு பஞ்ச் டைலாக்ஸ் அவ்வளோ இருக்காது. ஒரு சில சீன்ஸ் வந்து இவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக், கொஞ்சம் கேரக்டர் வந்து அன்ஃபினிஷ்டாக வச்சுருந்தது. இந்த மாதிரி படம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து படத்தை வந்து கொஞ்சம் லேக் ஆக வைக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன இந்த கிளாமர் விஷயங்கள், இந்த டியூரேஷன் சொன்ன அந்த பாசிட்டிவ் விஷயங்கள், இந்த மாதிரிலாம் டைரக்டர் வந்து அடுத்தடுத்த படங்களில் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓவரால் இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். நீங்கள் தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.